உறவுகளும் சார்புகளும். உறவுகள் அறிமுகம். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ரிலேஷன்ஸ் இன்ட்ரோடக்ஷன். நம்முடைய தினசரி வாழ்வில் இருவேறு பொருட்கள் அல்லது இடங்கள் அல்லது மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட முறையில் அல்லது சில விதிகளுக்கு உட்பட்டு தொடர்பு படுத்தப்படுவதை நம்மால் காண இயலும். உதாரணத்திற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள இடங்களுக்கான உறவினை எடுத்துக்கொள்க. தமிழ்நாடு சென்னை, கேரளா திருவனந்தபுரம், கர்நாடகா பெங்களூரு, தெலுங்கானா ஹைதராபாத். முதல் ஜோடி, அதாவது தமிழ்நாடு மற்றும் சென்னையை எடுத்துக்கொண்டு அவற்றுக்கு இடையிலான உறவினை காண முயல்வோம். சென்னையை தமிழ்நாட்டுடன் பல்வேறு வழிகளில் தொடர்பு படுத்தலாம். உதாரணத்திற்கு தமிழ்நாட்டின் வடகிழக்கு பகுதியில் சென்னை அமைந்துள்ளது. சென்னை தமிழ்நாட்டின் பெருநகரங்களில் ஒன்று. ஆனால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மற்ற இடங்களின் உறவுகளையும் கருத்தில் கொள்ளும்போது இவற்றிற்கு இடையே உள்ள உறவு மாநிலங்களும் அவற்றின் தலைநகரங்களும் என்பது விளங்கும். இந்த உதாரணத்திலிருந்து உறவுக்கான வரையறையை நம்மால் எளிதில் விளங்கிக் கொள்ள இயலும். A மற்றும் B என்பன இரு வெற்றில்லா கணங்கள், நான் எம்டி செட்ஸ் எனும்போது கணம் A யிலிருந்து கணம் B க்கு உள்ள உறவானது சில விதிமுறைகளை நிறைவு செய்து A கிராஸ் B இன் உட்கணமாக இருக்கும். அவற்றிற்கான உறவை R ரிலேஷன் என குறிக்கலாம். உதாரணத்திற்கு X belongs to A க்கும் மற்றும் Y belongs to B க்கும் இடையேயான உறவு R இன் வழியாக XRY, அதாவது X ரிலேஷன் Y என எழுத இயலும். ஏக்கும் பிக்கும் ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு அப்படின்னா அந்த உறவை XRY அப்படின்னு எழுதலாம். X என்பது கணம் A யிலிருந்தும் Y என்பது கணம் B யிலிருந்தும் பெறப்பட்டிருக்கும். ஒரு உறவை கன கட்டமைப்பு முறை, செட் பில்டர் மெத்தட், பட்டியல் முறையிலோ ரோஸ்டர் ஃபார்ம் அல்லது அம்புக்குறி படத்தின் மூலமாகவோ ஆரோ டயக்ராம் குறிக்க இயலும். மேற்கண்ட உதாரணம் இம்மூன்று முறைகளிலும் கீழே குறிக்கப்பட்டுள்ளது. கன கட்டமைப்பு முறை. கணத்துக்குள்ள XY அப்படிங்கிறத ஆர்டர் பேரா எழுதியிருக்கிறோம். இங்க X belongs to கணம் A, Y belongs to கணம் B. இது கன கட்டமைப்பு முறை. பட்டியல் முறை. கணத்துக்கு உள்ள தமிழ்நாடு சென்னை, கேரளா திருவனந்தபுரம், கர்நாடகா பெங்களூரு, தெலுங்கானா ஹைதராபாத். அம்புக்குறி படம். கணம் A இடது பக்கம், கணம் B வலது பக்கம், ரெண்டையும் கனெக்ட் பண்றோம். தமிழ்நாடு சென்னை, கேரளா திருவனந்தபுரம், கர்நாடகா பெங்களூரு, தெலுங்கானா ஹைதராபாத். மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகம், டொமைன், கோடமைன் அண்ட் ரேஞ்ச். கணம் A மற்றும் B ஆகியவை வெற்றில்லா கணங்கள், நான் எம்டி செட்ஸ், மற்றும் அவை உறவு R இன் மூலம் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது எனில் மதிப்பகம், டொமைன், உறவு R இன் மதிப்பகம் என்பது கணம் A யிலிருந்து கணம் B உடன் உறவில் உள்ள A இன் உறுப்புகளை குறிக்கும். இதை நம்ம இப்படி செட் பில்டர் ஃபார்ம்ல எழுத முடியும். கணம் X belongs to A, இங்கு XRY என்ற கணம், அதாவது உறவு உள்ளது. ஏதேனும் ஒரு Y belongs to B, அந்த Yங்கிறது B க்குள்ள இருக்கலாம். அது எந்த உறுப்பாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்ப A யில உள்ள கனெக்டட் எலமெண்ட்ஸோட செட்டு தான் டொமைன், மதிப்பகம்.
துணை மதிப்பகம் கோடமைன். உறவு ஆறின் துணை மதிப்பகம் என்பது கணம் பியில் உள்ள எல்லா உறுப்புகளையும் குறிக்கும். இந்த துணை மதிப்பகம் அப்படின்னு வரும்போது அனைத்து y belongs to b, எல்லா y மதிப்புகளும் இங்கே வந்துடும். வீச்சகம் உறவு ஆறில் வீச்சகம் என்பது கணம் ஏயிலிருந்து கணம் பியுடன் உறவில் உள்ள பியின் உறுப்புகளை மட்டும் குறிக்கும். இப்ப கோடமைன் அப்படின்னு சொல்லும் போது கனெக்ட் ஆகி இருக்கா கனெக்ட் ஆகலையான்லாம் பார்க்க மாட்டோம். மொத்தமா பி அப்படியே எடுத்துருவோம். அப்ப பி தான் கோடமைன். ஆனா வீச்சகம் சொல்லும் போது கனெக்டட் எலிமெண்ட்டை மட்டும் எடுத்து ஒரு செட்டா போட்டோம்னா அதுதான் வீச்சகம், ரேஞ்ச். கணம் y belongs to b, இங்கு x ரிலேஷன் y இருக்கும். ஏதேனும் ஒரு x belongs to a. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?